எல்லோருக்கும் வணக்கம். திடீர்னு மார்க்கெட் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ லாஸுக்கு போயிடுச்சுங்க நண்பர்களே. நீங்கள் தயவுசெய்து நிஃப்டி பார்க்காதீங்க. நிஃப்டி பார்த்தா என்னமோ 18 பாயிண்ட் தான் இறங்கின மாதிரி இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவும் இன்றைக்கி பிளட் பாத்தாக இருக்குது. கடந்த 2-3 நாட்களாக சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு நண்பர் சொல்கிறார், அடே மார்க்கெட் இப்போ உனக்கு சந்தோஷமா, 45,000 ரூபா லாஸ் போயிடுச்சு ஒரே வாரத்தில் அப்படின்றாரு. இன்னொரு நண்பர் இன்னைக்கு என்ன வச்சு செஞ்சிட்டாங்க, இப்போ 32,000 நெகட்டிவ்ல இருக்கு, எல்லாம் சிகப்பு மயம். உங்களால் நம்ப முடியுதா? போன வாரம் தான் பல பேர் லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அட இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகட்டும், ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஒரே ஒரு வாரம் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இப்போ எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7% லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது சந்தோஷமே வராதுங்க. நிஃப்டி எப்போ 25,000க்கு மேலே இருக்கோ அல்லது நிஃப்டி எப்போ 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கோ அப்போ தான் ஒரு சிறிய இன்பம் என்பது மார்க்கெட்டில் வரும். ஆனால் நிஃப்டி தற்போது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கா. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு செல்லிங் வருது. நீங்கள் ரொம்ப நல்லவருங்க, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி. முதல்ல நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் எவ்வளவு செல் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மோஸ்ட்லி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஐஸ். ஆனால் இந்த முறை எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங் இந்த மாதத்தில் இப்போ வரைக்கும் வெறும் 4,978 கோடி தான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத வேறு பலர் பயங்கரமாக செல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். இவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு அடித்தாலும் தாங்குவார் அப்படின்ற மாதிரி. அது அத்தனையும் கவர் பண்ணுறது யாருன்னா நம்ம டிஐஸ் தான். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்கிறாங்களோ நம்மளுடைய டிஐஸ் அதுக்கு மோஸ்ட்லி ஈக்குவலண்ட்டாக தான் கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 60,000 கோடிக்கு விற்கிறாங்களா, ஒரு 64,000க்கு வாங்க வேண்டியது. 87,000 கோடிக்கு விற்கிறாங்களா, 86,000 கோடிக்கு வாங்க. ஸோ இந்த தடவை யார் நம்மளை பிடிச்சி அடி வெளுத்து விட்றாங்கன்னு தெரில. பட் ஏதோ ஒரு குரூப் பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத குரூப்புகள் விற்கிறதையும் சேர்த்து கவர் பண்ணி இந்த டிஐஸ் தான் விடாப்படியாக நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுகாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த 3 வருடங்களில் நம்ம கண்கூட பார்த்தது என்னென்னா, தயவுசெய்து மார்க்கெட்டை கீழே இறங்க விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து பெரிய அளவில் நம்மளுடைய மார்க்கெட் சம்பாரிச்சு தருது. அதுக்கு தற்போது டிஐஸ் விட மாட்டேன்றாங்க, எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், இந்த ஐடிசி ஷேர்னுடைய ப்ரைஸ் சமீபத்தில் ஹையிலிருந்து கீழே இறங்கியிருக்கான். மறுபடி திரும்பி எவ்வளவு இறங்குனானோ அதே இடத்துக்கு திரும்பி போனால் கூட பெருசாக பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, அது வெறும் 5% தான். பல பேர் 30%, 50% நஷ்டம் பண்ணி கொண்டுக்கிட்டு இருக்கீல. திரும்பி பழைய ஹை போனாவே சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு 20-30% இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எவ்வளவு தூரத்திலிருந்து கீழே விழுந்தானோ அந்த இடத்துக்கு திரும்பி போனால் கூட இப்போ 416 ரூபா ஆல்ரெடி இருக்கா. சமீபத்தில் ஹையிலிருந்து கீழே விழுந்து 435 ரூபா. ஸோ திரும்பி அந்த பழைய ஹை சமீபத்தினுடைய ஹை போனால் கூட எது எங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு பல ட்ரேடர்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இதே செக்டரில் இருக்கக்கூடியது சில கம்பெனிகள், உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் போன்றதெல்லாம் எடுத்து பார்த்தா கூட அவன் கரண்ட் லெவல்லேருந்து மேலே போனால் ஒரு 8%க்கு மேலேயெல்லாம் சமீபத்தினுடைய ஹை வர வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த ஐடிசி இப்படி பாடப்படுத்துகிறானே அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பர்கள், இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்றது சீமன் அப்படின்ற கம்பெனியிலிருந்து பிரித்து விடப்பட்ட பங்கு. அவன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா 10% பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3,000 ரூபாயிலிருந்து 2,760 பக்கம் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ திரும்பி தன்னுடைய பழைய ஹையை வந்ததுன்னா கூட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த ஐடிசி ஹோட்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது என்ன இப்போ ட்ரேடர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, சமீபத்தில் பெரிய கம்பெனிகள்லேருந்து பிரித்து விடப்பட்ட சின்ன சின்ன கம்பெனிகள் அபாரமான லாபம் அப்படின்றது வந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்எம்டிசி அப்படின்ற பங்குலேருந்து இந்த என்எம்டிசி ஸ்டீலை சில வருடங்களுக்கு முன்னாடி பிரித்து விட்டாங்க. அப்போ இவன் என்ன பண்ணான்னாக்கா 30 ரூபா ரேஞ்சுக்கு 72 ரூபா வரைக்கும் போய் டபுள் பண்ணி விட்டான். பிரமல் என்டர்பிரைசஸ் அப்படின்றதுலேருந்து பிரமல் ஃபார்மா அப்படின்றத பிரித்து விட்டாங்க. அவன் 190 ரூபாயிலிருந்து கீழே 66 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 66 ரூபாயிலிருந்து 300 ரூபா போனான். இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்றதுமே 200 ரூபா ரேஞ்சுக்கு லிஸ்டிங் ஆகி 400 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 200 போயிட்டு அவன் 2வது ட்ரிப்புக்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் 300 ரூபா
இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஐடிசி பிரித்து விடப்பட்ட ஐடிசி ஹோட்டல் பங்குமே இன்னும் கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனு வந்து லிஸ்ட் ஆன சமயத்தில் 150 ரூபா இருந்தான். இந்நேரம் ஒரு 300 போயிருந்தா சந்தோஷம் இருந்திருக்கும். ஸோ அங்கேயும் வந்து அதிகமாக பிரயோஜனம் இல்லாத இந்த சமயத்திலே இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்ற பங்கு இவ்வளவு முக்கியமான பங்குகளிலிருந்து பிரிஞ்சு வந்த பங்குகள் இப்படி டபுள் பண்ணி விட்ட இந்த காலத்திலே இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்ற பங்கு இனி எதிர்காலத்தில் என்ன பண்ணிவிடும் அப்படின்றது பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பங்குகள்லாம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வருமோ, அதே மாதிரி இந்த சீமென்ஸினுடைய எனர்ஜி பங்கும் தற்போது 2760 ரூபாயில் இருக்கான். இனி இவன் ஏதாவது 5000 ரேஞ்சுக்கு இது போறானா அல்லது இங்கிருந்து 50% இறங்கி 1000 ரூபா வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஏதாவது மேலே வர்றானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்றது பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு லிஸ்டிங்கில் பரவாயில்ல, மகிழ்ச்சி அப்படின்றதா வந்திருக்கு. நண்பர்களே, ஐடிசி ஷேர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பங்குகள் தன்னுடைய உச்சியிலிருந்து இப்போ 8 to 10% இறங்கியிருக்கான். இதெல்லாம் நான் காலையில் எடுத்த லிஸ்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பல பேர்த்த 3%லேருந்து 5% போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி 8 to 15% இப்போதைக்கு இறங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சமீபத்தினுடைய ஹையிலிருந்து இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு. ஆனால் எங்களுக்கு இது பத்தாது. 10% இறங்கினதுக்கப்புறம் மறுபடி திரும்பி பாதி ஏறினா கூட 5% தான் கணக்காச்சு. அதனால் ஒரு 20% அல்லது ஒரு 40% எல்லா பங்குகளும் இறங்குச்சுனாக்கா அதில் பாதி திரும்பி ஏறிச்சுனா கூட லம்பாக ஒரு அமௌண்ட் கிடைக்குமே. இன்னும் 6 மாதம் இருக்கே. ஸோ இன்னொரு 1 மாதமோ 2 மாதமோ இறங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசி 3 மாதத்தில் திருப்பி ஒரு 30% ஏறிச்சுனா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமேனு பல ட்ரேடர்கள் இப்போ பூஜைகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற பல பங்குகளை விற்று விட்டுவிட்டு கையில் பணத்தை வச்சுக்கிட்டு பல ட்ரேடர்கள் பூஜைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி 10% to 15% தான் இறங்கியிருக்கு பங்குகள். இன்னொரு 15% இறங்கிடுமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பங்குகள்லாம் கை கொடுக்குமா? இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு வந்து பல ட்ரேடர்களின் வலது கையாக, ஒரு கேங்ஸ்டர்னுடைய லெஃப்ட் ஹேண்டாகவும் ரைட் ஹேண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பங்கை இந்த டைட்டன் இருந்திருக்கு சமீபத்தில். ஏன்னா அவன் இறங்குனா ஏறுவான், ஏறுனா இறங்குவான் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்களுடைய சொர்க்கபுரியாக இருந்து கொண்டிருந்த இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு நல்ல ஃபால் வருமா, கிட்டத்தட்ட ஒரு 3000 வரைக்கெல்லாம் மறுபடி வந்து விழுகுமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கடந்த 2 நாட்களாக அது மேல் நோக்கி ஏறி வந்ததில் பல பேர்த்துக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இந்த NMDC அப்படின்ற ஒரு பங்கு அவன் போனால் போயிட்டு போகிறான். அது மாதிரி எங்ககிட்ட எல்லாம் ஆயிரக்கணக்கான 100கணக்கான பங்குகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்தது ட்ரேடர்கள் எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த NMDC அப்படின்ற பங்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 67 ரூபாயிலிருந்து ஒரு 62 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது ரேஞ்சுக்கு வந்து உழுவியா? டைட்டன் போனால் போயிட்டு போகுது, வலது கண்டு கை போனால் என்ன லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அந்த பங்கு கீழே 62 வருமானு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுன்னா மகிழ்ச்சி தான். அடப்பாவி, ஏற்கனவே இந்த வாரம் தொடங்கினோடனே 2 செக்டர் நல்லா மேலே வந்தான். அந்த ஃபார்மா அவன் ஒரே ஒரு நாள் தான் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவனை வச்சு அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயாவது எங்களை காப்பாற்றுவேன்னு இந்த ஐடி செக்டரை பார்த்துக்கிட்டு இருந்தா அவனு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணுறான். சமீபத்தில் தான் 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டுனா ஓ இந்த பங்கு அப்படியே தொடர்ந்து மேலே வந்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு தொற்றுவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா ஐ எம் வெரி சாரி தம்பி அப்படின்ற மாதிரி தற்போதைய நிலைமையில் 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த TCS. வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. உன்னை நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கீழே இருந்து 52 வீக் ஹை போவையோ அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். 52 வீக் லோலேருந்து 52 வீக் ஹை போவையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா பாய் பாய் அப்படின்ற மாதிரி 2 நாளாக இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த TCS. இனி ஆண்டவன் விட்ட வழி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம ராசிக்கு மரக்கட்ட மாதிரி வந்தது. மரக்கட்ட மாதிரி மார்க்கெட் படுத்துருமா என்னன்னு தெரியல. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே ரொம்ப சோகமாக இருந்தது. மார்க்கெட்டில் என்ன அடி வெளுத்து விட்டுட்டு இருக்காங்களே காம்படிஷன் வந்ததுனால அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் சரி க்ரூட் ஆயிலெலாம் விலை கொஞ்சம் இறங்கி இருந்தது, அந்த வகையில் கொஞ்சம் பாசிட்டிவ்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ வார் வந்ததுக்கப்புறம் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறிடுச்சு. இனி இந்த க்ரூட் ஆயில் விலையினுடைய ரைஸை வேறு நாங்கள் இனி அப்சர்வ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னும் சோகமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சமீபத்தில் இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேரை வந்து ரிலையன்ஸ் வந்து விற்று விட்டுட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ட்ரிகரான தகவல் தான், மிகவும் மிகப்பெரிய ஒரு ட்ரிகரான தகவல்.
அவங்க வித்துட்டு ஒரு நல்ல பணத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க ரிலையன்ஸு. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இந்த ஏஷியன் பெயிண்ட் பெரும்பாலும் எப்படி ட்ராவல் ஆகணும் அப்படின்னு ட்ரேடர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, டக்குன்னு ஒரு 3000 வரணும், இல்லைன்னா 1500 வந்துட்டு அப்புறம் 2000 வரணும், இல்லைன்னா 1000 ரூபா போயிட்டு 2000 ரூபா வரணும். இதைத்தான் இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேர் ப்ரைஸ் உடனடியாக ஒரு மிக குறுகிய கால அளவில் பண்ணணும் அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பு. செய்வீர்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ இதில் க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட தகவல் வந்திருக்கு, ரிலையன்ஸ் வித்துருக்கான் தகவல் வந்திருக்கு, அதே மாதிரி காம்படிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் இனி டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு, அது மார்க்கெட்டில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இத்தனை விஷயத்தையும் தாங்கி வச்சுக்கிட்டு கல்லுளி மங்கம்மா நீ உட்காந்துருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக யாராவது ஏதாவது கண்டபடி பேச செய்வாங்க அப்படின்றதான் தற்போதைய தகவல். அட பாவி, நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய உச்சியில் அவனால் நிற்க முடியல. பாவம் பல முறை முயற்சி செஞ்சான், கடைசியில் பரிதாபமான முறையில் மறுபடியும் தன்னுடைய வீழ்ச்சிக்கே திரும்பி வந்துட்டான். இனி இவன் எப்போ 52 வீக் ஹை போவான் அப்படின்றதே தெரியாமல் அந்த முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலைமையில் இந்த பங்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது இப்போ வரைக்கும் குறையில, 145 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கு இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு. எப்போ தான் இவன் புது 52 வீக் லோ போவான் அல்லது 52 வீக் ஹை திரும்பி வருவான் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா சரிதான். அட பாவி, வருண் பெவரேஜஸ் ஷேர் பிரைஸ் இதுக்கு மேலே நீ இறங்கினா சத்தியமே எங்களால் தாங்க முடியாதியா அப்படின்னு பல ட்ரேடர்கள் கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து 20% பக்கம் கீழே இறங்கிடுச்சு. 20%க்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பல பேர் நம்பிக்கையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க, சரி அவனா திரும்பி வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் 20% தாண்டி கீழே இறங்கிட்டாவே அதை ஏவரேஜ் பண்ணாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்றதான் வரலாறு. ஏன்னா ரொம்ப காலம் எடுத்துக்குவான், எப்போ திரும்பி வருவானே தெரியாது. 20%க்குள்ளே இருந்துன்னா டபக்குன்னு யூ டர்ன் போட்டு சும்மா கில்லி மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒன்ஸ் 20% கீழே போயிடுச்சுனாவே அதை கட்டி பிடிச்சிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடிகள் தான். பியர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். ஸோ கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டுப்புட்டு அநியாயத்துக்கு இறங்கிட்டான். இனி 400க்கு கீழே இது போயிடக்கூடாது ஆண்டவா அப்படின்றதான் பல பேருனுடைய விளக்கு பூஜையாக இருக்குது. ஏன்னா 400க்கு கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் அவன் பல முறை ஏவரேஜ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல பேருனுடைய எண்ணம். அதனால் 400க்கு கீழே போயிடக்கூடாது. இப்போ 448 இருக்கான், நீ 440 கூட போய் படுத்துக்க, 420 கூட போய் படுத்துக்க, ஆனால் 400க்கு கீழே மட்டும் நீ போயிடாத அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கரடி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் திடீர்னு பயம் என்பது வந்துட்டதுனால தங்கத்தினுடைய விலை ஏதாவது உச்சமடையுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஐடி செக்டர் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தால் அவனும் சமீபத்தில் கேன்சல் ஆகிட்டான். ஃபார்மா செக்டர் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தால் அவனும் இப்போ சமீபத்தில் கேன்சல் ஆகிட்டான். இனி ஏதாவது கோல்டு ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது வருமா அப்படின்னு பல பேர் இந்த கல்யாண் ஜுவல்லரி போன்ற பல்வேறு கோல்டு ரிலேட்டடான பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு தற்போது ஏப்ரல் மாதத்தினுடைய லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதனுடைய உச்சம் என்பது 600 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது, இதனுடைய வீழ்ச்சி என்பது 400 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. ஸோ எங்ககிட்ட இருக்கிறதே நீ ஒருத்தந்தாயா, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் கதறிட்டு இருக்காங்க. அவங்க கதறதை கேட்டுட்டு இவன் மேலே போவானா, இல்லை மறுபடியும் இன்னும் புதுசாக கீழே போய் புது ஆளுகள்லாம் வாங்க எல்லாம் சேர்ந்து போவோம் அப்படின்னு புது ஆளுக பழைய ஆளுக எல்லாத்தையும் சேர்த்திட்டு அப்புறம் மேலே இது போகிறானா, இல்லை இன்னும் புது வீழ்ச்சி அடைய போகிறானா, என்ன ஒன்றுமே புரியல. ஆக மொத்தம் இது வந்து இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஆனால் இந்த கல்யாண் ஜுவல்லரி போன்ற பங்குகள்லாம் வாலட்டிலிட்டியான பங்குகள் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. எதாக இருந்தாலும் சட்டு புட்டுன்னு ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஆகஸ்ட் 1ஆம் தேதி எடுத்து பார்க்கல நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பியா, இல்லை எதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் அதை பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கல்யாண் ஜுவல்லரினுடைய டிவிடெண்ட் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பதுக்கு பெரிய வீழ்ச்சி அடையாமல் தான் அவனுடைய மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட் விட்டுருக்கான். இனி ஆண்டவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. நண்பர்களே, பழம் தின்னு கொட்டை போட்ட பல ட்ரேடர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இறங்குற பங்குகளெல்லாம் ஒரு இடத்துல வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு எழுதி வந்துக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து ஒரு 20%, அல்லது சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து 40%, அல்லது சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து 60% இறங்கினா ரொம்ப சந்தோஷம்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல பங்குகள் இப்போ தான் 10லிருந்து இறங்கி ஒரு 20% என்பதை முதல் கட்ட நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இது வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன்,
சமீபத்தில் ஒரு 130 ரேஞ்சிலிருந்து இப்போ தான் 115 இறங்கியிருக்கான். ஆனால் இது பல ட்ரேடர்களுக்கு இது பத்தாது. ஏன்னா இதில் சேஃப்டி என்பது கம்மி இல்லை. சில பங்குகள் எல்லாமே ஜீரோன்னு இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெறும் 50 பைசா கொடுத்து எடுத்துக்கிட்டாக்க நஷ்டம் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ 130 ரூபாயிலிருந்து 115 வந்ததை விட நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஒரு 100 ரூபாயோ அல்லது 90 ரூபாயோ வந்துருச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டாப் லாஸ் போடாத ட்ரேடர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கருணை காட்டுமா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி ஒரு வேளை எல்லா பங்குகளுமே இப்போ இறங்கியிருக்கிற 10%லேருந்து 20, 40, 60னா இது போகிறக்கே எப்படி ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு இது ஒரு வேளை ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு 3 மாதம் ஆக மொத்தம் நியூ இயருக்கு ஏதாவது ஒரு நல்ல மலேசியாவோ அல்லது பட்டாயா அது போன்ற பல மாநிலங்களா இல்லை நாடுகள் அது மாதிரி நாடுகளுக்கு போகவோ வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இப்போதைக்கு பல பேர் இறக்கத்தில் வாங்கி ஏற்றத்தில் சம்பாதிச்சிட்டாங்க இந்த முதல் 6 மாதத்தில். அடுத்த 6 மாதத்தில் என்ன வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, இந்த அசோகா பில்டுகான் அப்படின்றதுல ஒரு தகவல் வந்தது. 67 மில்லியனுக்கு இன்றைக்கி ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால யாருனாலையும் தாங்க முடியல. அவன்லாம் காலையில் பாசிட்டிவில் தான் இருந்த இந்த தகவலை கேட்டுட்டு, ஆனால் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கல 3% காலி. எப்படி மேரேஜ் லைஃப் ஆரம்ப கட்டத்தில் இனிக்குமோ அப்புறம் போக போக ஒரு மாதிரி டல் அடிக்குமோ அது மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, கமெண்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பல பேர்த்துக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஆம்லெட் போட்டாங்க போல். பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ஒரே நாளில் மைனஸ் வந்தது. அல்லது கடந்த 2-3 இந்த வாரமே சரியில்லை. திங்கக்கிழமையிலேருந்து இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு எடுத்து பார்க்குறோம் ப்ளஸ்லேருந்து எல்லாம் மைனஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.